ஹாய், டே 88 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 365 days 365 மூவி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம வந்து 88th டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் 88 மூவிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் வந்து நம்ம 100th டேக்கு ஸோ சப்ஸ்கிரைபரோட நம்ம அந்த மூவி பார்க்கலாம் மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். ஸோ நம்ம கூட யாராவது நீங்கள் வர விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து அந்த 100th மூவியை செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் வந்து சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணப்பா மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து தமிழில் தான் பார்த்துருக்கோம். ஸோ மூவி வந்து கண்ணப்பான்னு சொல்லிட்டு ஒரு வந்து சிவபக்தர் அவரோட கதையை தழுவி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த கதையை தழுவி கற்பனை கலந்து சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து ஒரு பக்தி படைப்பை தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூவியில் இருக்க ப்ளஸ் எல்லாம் பார்த்துடலாம். லொக்கேஷன் வந்து அந்த காட்டுறாங்க, காடு மாதிரி காட்டுறாங்க. ஸோ ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்க லொக்கேஷன் வந்து அந்த ரொம்ப மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து லொக்கேஷன்ஸ் வந்து காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இடம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ கேஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து அக்ஷய்குமார் சார் நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து இவர் சரத்குமார் சார் ப்ளஸ் வந்து பிரபாஸ் சார் அண்டு இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. மோகன்லால் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோவுமே வந்து அவர் போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சின்ன வயசில் எடுத்ததுமே வந்து ஒரு சிவனும் பார்வதியும் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவர் வந்து இந்த ஒரு சிவபக்தன் வந்து எப்படி உருவாகிறன்றது 2 பேரும் பேசிவிட்டு ஸோ அதை வந்து எப்படி நடக்க போகுது, அந்த திருவிளையாடல் எப்படி நடக்க போகுதுன்றதை அவர் காட்டுறன்ற மாதிரி ஒரு சொல்லுவார். ஸோ அது போக போக ஒரு சின்ன பையனாக இருந்து அவர் பெரியவனாக வளருவார். ஸோ ஒரு சின்ன வயசில் அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஊரில் பார்த்திங்கன்னா பலி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஸோ வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா யாரையாவது வந்து பலி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பலி கொடுக்கும்போது இவரோட ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து பலி கொடுத்துறாங்க அவர் கண்ணு முன்னாடியே. ஸோ அதுலேருந்து அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கைன்றது விட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து காப்பாற்ற வேண்டியது தானே, ஏன் அழிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இனிமேல் இல்லாமல் நாத்திகம் வந்து பேசிட்டு அவர் வந்து அப்படி மாறிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு தீவிர பக்தனாக மாறினார் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ கண்ணப்பா அந்த கான்செப்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்துருப்போம். சீரியலில் வந்து இல்லை வந்து வீடியோஸில் நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த கதையை கேட்டிருப்போம். ஸோ சிவனுக்கு வந்து தன் கண்ணை கொடுத்து ஸோ அது மூலிமா வந்து கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுவாகிருப்பார், சிவனோட கலந்துருப்பார். ஸோ இந்த கதையை வந்து அந்த கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மைனஸாக இருக்குன்னா கேஸ்ட்டு கேரக்டர் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதை வந்து ஒரு மூவி மாதிரி எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதில் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு ஹீரோ பில்டப் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஹீரோ இப்படி புளியை கொண்டார், ஹீரோ வந்து இப்படி அம்பு விடுவார், ஹீரோ இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க. ப்ளஸ் வந்து இந்த மூவி வந்து 3 மணி நேரம் வந்து ஓடுது. இந்த கதைக்கு வந்து 3 மணி நேரம் தேவையே இல்லை. ஸோ கதை என்னன்றது நமக்கு தெரியும். இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம வந்து படத்தையே நம்ம பார்க்குறோம். ஸோ அதை மட்டும் இவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ரொம்ப லென்த்தாக போகிறது, ஸ்டார்டிங்கில் டிவோஷனல் மாதிரி ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி தான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு கனெக்ட்டுமே இருக்காது. அந்த ஹீரோவை பேஸ் பண்ணியே தான் வந்து கதை போகும். ஒரு நார்மல் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவரை காமிச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பாகுபலி சீன் நமக்கு ஞாபகப்படுத்தும். ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஒரு 5 கிராமமாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதை போருக்கு தயாராவாங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்ம கங்குவாசி படமே கொஞ்சம் நமக்கு ஞாபகம் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வலில் கொஞ்சம் வந்து அந்த இவர் கண்ணப்பா அவரோட கதையை வந்து மேட்ச் பண்ணுறாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கதையை வந்து சொல்கிறாங்க. மற்றபடி நடுவில் எல்லாமே நம்ம வந்து ஒரு வேறு ஒரு படம் போயிட்டு திருப்பி இந்த படத்துக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஸோ இதை வந்து அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு பக்தி படைப்புன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தேவையில்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த லவ் சீன்ஸு, ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்து ஒரு திருமணம் நடந்துருச்சு, இல்லை இவங்க காதலிச்சாங்கன்னு ஒரு 2-3 சீன்லேயே காமிச்சு முடிச்சிருக்கலாம். ஸோ இவர் ஹீரோ அவங்கள பார்த்ததுலேருந்து ஸோ இவங்க வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆனதுலேருந்து இவங்க வந்து இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சீனே வந்து தேவையில்லை. 2 பாட்டு தனியாக அதுக்கே வந்துடுது. ஸோ 3 மணி நேரத்தில் இதை நம்ம வந்து கொஞ்சம் அவங்க கம்மி பண்ணியிருந்தாலே ஸோ டேரெக்டாக வந்து கதைக்குள்ளே போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து மேக்கிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபைட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்றது பார்க்கும்போதே தெரியுது. மற்றபடி வந்து மூவி அந்த அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்களோ அதை வந்து பண்ணியிருக்காங்க.
நடுவில் கொஞ்சம் சினிமா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க, ஒரு பக்தி படைப்புன்றாங்க. பக்தி படைப்பு இப்படி இருக்குமான்றது தான் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 88 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் கண்ணப்பா. ஏரோ ஹப் மாலில் தான் பார்த்துருக்கோம். 12:20 ஷோ.